Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது roasted chicken sausage in vegetable scrambled egg. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஹை புரோட்டீன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு சிக்கன் சாசேஜ் எடுத்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை எடுத்து சின்ன சின்ன ரவுண்டல்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணிங்கன்னா இது குக் பண்ணுறதுக்கும் ரோஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சதோ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கன் சாசேஜை போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. இதை நம்ம தவா ஃப்ரை பண்ணணும். சிக்கன் சாசேஜஸ் நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும் அதை திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணுங்க. ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி கிறிஸ்ப் ஆனதும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு சாப் பண்ண வெங்காயம், சாப் பண்ண கேப்சிகம், அப்புறமா கொஞ்சமாக கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதை நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா, உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சமாக சாஃப்ட் ஆனதும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச சிக்கன் சாசேஜை சேருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லா வெஜிடபிளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இது ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் எக் ஆம்லேட் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒன் ஆர் 2 மினிட்ஸ் இதை அப்படியே விடுங்க. கொஞ்சமாக குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விடுங்க. நல்லா சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி விட்டிங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது சர்வ் பண்ண ரெடி. இது ஒரு ஹை நியூட்ரிஷியஸ் ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியம் வரைக்கும் பசிக்காமல் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்தி. இது போல் டெய்லி லன்ச் மெனு அண்ட் டீட்டெயில் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.